முஸ்னத் அஹமதில் இது இருக்குது. அப்போது இது வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எச்சரிக்கை பண்ணவனுக்கு அப்புறம் என்ன நடக்குது, 4 நாள்லேயே அந்த சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க வந்து மதீனாவில் வர்றாங்க. அப்போ அவங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு கூலி ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க. இவன் யாருன்னா பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் பேர் வந்து அபு லைலு ஃபைரோஸ் அப்படிங்கிறான். அது எல்லாமே உமர் சீரிஸில் டீட்டெயிலாக இருக்கு, அதனால் அது அப்படியே நான் கடந்துடுறேன், அது எல்லாமே அதில் பார்த்துக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் கூட்டிகிட்டு முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவன் கம்ப்ளைண்ட் சொல்கிறான் யார்கிட்ட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அப்படின்னா, இவர் வந்து என்கிட்ட நிறைய வந்து சம்பளம் வாங்குறாரு. அதாவது அடிமைகளுடைய விஷயம் என்னன்னா, கடை வச்சு கொடுத்துருவாங்க, டெய்லி லீஸுக்கு கொடுத்துருவாங்க, டெய்லி நீ இவ்வளோ காணம் நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்படி கான்ட்ராக்ட் எப்படி போடுறாங்களோ அப்படி. இவர் லீஸுக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக வாங்குறாரு, டெய்லி என்கிட்ட 2 தினார் இப்படி வாங்குறாரு, இவ்வளோலாம் எனக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்கிறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு கூப்பிட்றாங்க, நீ என்ன வேலை செய்கிற சொல்லு பார்ப்போம், உன் வருமானம் என்னன்னு நான் சொல்லுவேன், மதீனாவில் என்ன வருமானம் வருது எனக்கு தெரியும், நீ என்ன கடை வச்சிருக்க அதை சொல்லு அப்படிங்கிறேன். அவன் சொல்கிறான், நான் இது செய்வேன், நான் சேர செய்வேன், நான் அதை செய்வேன், இது செய்வேன். அப்போ கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அவன் என்ன சொல்கிறாங்க, முகீரா இப்னு ஷுபா சொன்னது கம்மி. அப்போ இந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அதாவது நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவர்கள்ட்ட போய் இந்த விஷயம்லாம் பேச முடியுமா? நான் மார்க்க விஷயம் என்கிட்ட தஸ்பியை பற்றி கேட்பியா, அதெல்லாம் விட்டு லேபர் எது கரெக்டான லேபர் எதுன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீமா? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது அவங்களுடைய தீனுடைய அளவுகள் பார்த்துங்க. அவங்க தீனில் விளக்கம்னா இதுதான் விளக்கம், எல்லாத்துலேயுமே விளக்கமாக இருப்பாங்க. ஒரு நியாயமாக அது கட்டுப்படி ஆகக்கூடிய கூலியா அப்படின்னு. இப்போ இங்கே வறுமை கூட போட்டு வச்சிருக்காங்கல்ல, அநியாயத்துக்கு என்ன டெய்லி 25 ரூபா சம்பாதிச்சா அவன் பணக்காரன் தான். 30 ரூபாய் 33 ரூபா சம்பாதிச்சா பணக்காரன். ஏர்போர்ட் போனீங்கன்னா ஒரு டீ 150 ரூபா ஏர்போர்ட்டில். அப்போ அவனுக்கு என்ன போய் சொல்கிறது? அப்போ 33 ரூபாய்க்கு என்ன வருவீங்க? நீங்கள் இங்கே ரோட்டில் போனீங்கன்னா டீ எவ்வளோ, 10 ரூபா. ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க அப்படி கணக்கு போட்டு இப்போ இந்த தீர்ப்பு இவங்க சொன்னோன்னா அவனுக்கு கடுப்பாயிட்டு என்னங்கிறான், கடைசி அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த வரலாற்று நூலில் ஒரு செய்தி வரும் எப்படின்னா, என்னென்ன செய்வேன் அப்படின்னா சொல்லுவேன், அந்த மாதிரி நான் இது செய்வேன், திருக ஒன்று செய்வேன், அது வந்து நல்ல ஒரு ஃப்ரீயாக சுத்த மாதிரி செய்வேன் அப்படிமா. நல்லா சுற்றுற மாதிரி எனக்கு ஒன்று செஞ்சு கொடு அப்படின்னா, நான் செஞ்சு கொடுக்குறேன், சுற்றி எங்கெங்கே கேட்கணும் பாருங்க அப்படிமா. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவான், சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிமா. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், இவன் ஆள் சரியில்லை, இவன் வந்து என்னை மிரட்டுறான் அப்படிம்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இவன் என்னை மிரட்டுறான், இவன் ஆள் சரியில்லை, இவனை வந்து துரத்திடுங்க அப்படிம்பார். இவன் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி இவங்க வச்சுக்குவாங்க. வச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், அடுத்த நாள் சுபு வந்து அப்படியே கொலை பண்ணிடுவான். அந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஹதீஸ் இது, இன்ஷால்லா விரிவாக பார்த்துருவோம். புகாரியில் 3700வது ஹதீஸ். அம்ரு இப்னு மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் மதீனாவில் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அல்லாஹ் என்னை உயிரோடு வைத்திருந்தால் ஈராக் வாசிகளின் விதவை பெண்களை எனக்கு பிறகு வேறு எவரிடமும் கையேந்த தேவையில்லாத நிலையில் விட்டு செல்வேன் என்று கூறினார்கள். அவங்க சொல்கிறாங்க, மதீனாவில் இந்த நிலைமை நான் பண்ணிட்டோம், ஈராக்கில் கூட விதவை பெண்களுக்கு யார்கிட்டையும் போய் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன், அந்த அளவுக்கு நான் ஈராக்கையும் வந்து மாற்றி காட்டுவேன். அதாவது வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறத பற்றி பேசுகிறாங்களே, இஸ்லாம் வந்து பிற்போக்குத்தனமாக பேசுதுங்கிறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் டெவலப்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நீங்கள் பிற்போக்குத்தனமாக. எங்கள் கலீஃபாக்கள் எதை பற்றி பேசுனாங்க? இதைத்தான் பேசியிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு எந்த டெவலப்மெண்ட்டுக்கு துடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த டெவலப்மெண்ட் பேசுனாங்க, செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அது சொல்கிறாங்க, இப்படி ஒரு நிலைமை நான் காமிச்சிட்டு நான் வச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவர்கள் சொல்லி 4 நாட்கள் கூட சென்றிருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்டு விட்டார்கள். குத்தப்பட்ட அந்த நாளில் அதிகாலை தொழுகைக்காக நான் நின்று கொண்டிருந்தேன். எனக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 2 தொழுகை அணிகளுக்கு இடையில் நடந்து சென்று மக்களை சீராக நில்லுங்கள் என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். சஃபுக்கு மத்தியில் நடந்து போவாங்களாம், போயிட்டு சரி பண்ணி சரியா நில்லுங்க. இப்போ சஃபோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம சஃபை கேவலமாகி வச்சுருக்கோம். அணிகளுக்கு இடையே சீர்குலைவு தென்படாத போதே முன் சென்று தொழுகை நிறுத்துவார். இவரே செக் பண்ணி கான்ஃபிடன்ஸ் ஆனதா அதுக்கப்புறம் தான் போவாங்க. சில சமயம் யூசுப் அத்தியாயம், சில சமயம் நஹல் படித்தோன்னா மயங்கி விழுந்துருவான். 220 வசனம் சுபுல ஓதுற அத்தியாயம் பாருங்கள். யூசுப் அத்தியாயம், நஹல் 16வது அத்தியாயம், இதை ஓதுவாங்க. அது போன்ற வேறொரு அத்தியாயத்தை ஓதுவார்கள். மக்கள் தொழுகைக்காக வந்து சேரும் வரையில் முதல் ரக்காத்தை நீட்டித்து தொழுவிப்பாங்க. சம்பவ தினத்தன்று தக்பீர் மட்டும்தான் கூறியிருந்தார்கள். உடனே என்னை ஒரு நாய் கொன்று விட்டது அல்லது தின்று விட்டது அப்படின்னு சொல்லி கத்தன உடனே அந்த அபு லுலு ஃபைரஸ்ங்கிறவன் என்ன பண்ணுறான், அந்த பிச்சுவா கத்தி எடுத்து ஒரு 6 வாட்டி குத்திடுறான். அந்த கத்தியில் விஷமும் தடவி இருக்கும். விஷமும் தடவின கத்தி 6 வாட்டி குத்திடுறான். உடனே அவன் கத்தியை எடுத்துட்டு சும்மா அந்த சஃபில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே குத்திட்டான். பிடிக்க வராங்க இல்லையா, அவங்க எல்லாருமே குத்திட்டு போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்கள் வந்து குத்தப்பட்டுறாங்க. இல்லை அதாவது தக்பீர் கட்டின உடனே 13, அதான் சொல்கிறீங்க, ஆட்கள் வந்து சுபுக்கு வரல. சுபுக்கு அதான் சொல்கிறாங்களே, சஃபில் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆள் வருவாங்க. அதை வர தொழுகை அவங்க இது டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது சும்மா 2 பேர் 3 பேர் தான் நாங்கள் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் அசம்பிள் ஆகிட்டு இருந்தோம். ஆகும்போது இப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் அவங்க குத்தினதில் 7 பேர் அதிலே ஸ்பாட் அவுட். இதை கண்ட முஸ்லீம்களில் ஒருவர் தம் நீண்ட தொப்பியை கலற்றி அவன் மீது வீசி எறிந்தார். அந்த அந்நிய மொழிக்கு அவன் என்ன பண்ணிடுறான், எடுத்துட்டு சூசைட்டும் பண்ணிக்கிறான். எல்லாரும் பிடிச்சிட்டாங்க, அப்படி பயங்கரமாக அடி பிரிக்க போகிறாங்க அப்படின்னு உடனே சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ தொழுகை நடத்திட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்துறாங்க, நீங்கள் தொழுகை நடத்துங்க அப்படின்ட்டு. இது சம்பவத்தை உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே சும்மா ஒரு சிம்பிளாக தொழுகை எல்லாம் அப்படியே நடத்தி முடிச்சுட்டு
அப்போ சின்ன சின்ன சூறாக்கள் அப்படியே நடத்திட்டு, இப்னு அப்பாஸ் அவர்களே என்னை கொன்றவன் யார் என்று தொழுகை முடிச்சவொடனே உமர்லியன் சொல்கிறாங்க, என்னை கொன்றவன் யாருன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, முகீராவின் அடிமை தான் உங்களை குத்தியது என்று கூறினார்கள். உமர்லியன் அவர்கள் அந்த திறமையான தொழில் கலைஞனா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் அவனை கொல்லட்டும், அவன் விஷயத்தில் நல்லதை தானே நான் உத்தரவிட்டேன், ஆனால் என்னையே அவன் கொன்று விட்டான், தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளும் ஒருவரின் கைகளால் எனக்கு மரணம் நேரும்படி செய்து விடாத அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு முஸ்லீம் கையால் நான் சாகலை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறேன். ஏன் அப்படின்னா ஆட்சி செஞ்சதில் அதிருப்தியில் எவனாவது கொன்றக்கூடாதான். ஏன்னா மதீனாவில் இருந்தது எல்லாரும் முஸ்லீம்கள், ஆட்சியாளர் வந்து என்னை கொன்றக்கூடாது, என்னை அதிருப்தியில் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு மதீனா நகரத்தின், நான் அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி வந்து பணிபுரியறதுக்காக இந்த மாதிரி அரபுகள் அல்லாத சிலர் கொண்டாந்து இங்கே வச்சிருக்கிறீங்க, நான் வேணான்னு அப்பவும் சொன்னேன், ஆனால் நீங்கள் கேட்கல. யாரை சொல்கிறாங்க? இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நீங்களும் கேட்கல, உங்கள் அப்பாவும் கேட்கல, ஏன்னா அவங்ககிட்ட அடிமை நிறைய இருந்துச்சு, ஆனால் அதனால் நீங்கள் வந்து கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து நீங்கள் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, அப்போ இங்கே இருக்கிற அடிமைகள் எல்லாத்தையுமே கொண்டுடலாமா அப்படிங்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற அரபு பேசாத அந்த அடிமைகள் எல்லாத்தையுமே கொண்டுடலாமா அப்படிங்கும்போது, இல்லை இந்த எண்ணம் நீங்கள் சொன்னதே தவறு, இந்த பேச்சு நீங்கள் பேசினதே தப்பு, உங்களின் மொழியில் அவர்கள் பேசிய பின்பும் உங்களின் கிப்லாவை நோக்கி தொழுத பின்பும் உங்களை போன்றே ஹஜ்ஜு செய்த பின்புமா அவர்களை கொலை செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். பிறகு குற்றூராக இருந்த உமர்லியான் அவர்களை அவர்களின் வீட்டுக்கு சுமந்து செல்லப்பட்டது, அவர்களுடன் நாங்களும் சென்றோம். அன்றைய நாளுக்கு முன்னால் எந்த துன்பமும் நிகழ்ந்திருந்தாது போன்று மக்கள் கடும் துன்பத்துடன் காயப்பட்டார்கள். ரொம்ப ஒரு வருத்தத்தில் நாங்கள் இருந்தோம். ஒருவர் அவருக்கு ஒன்றும் ஆகிவிடாது என்கிறார், மற்றொருவர் அவருக்கு மரணம் சம்பவித்து விடும் என அஞ்சுகிறோம். ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிறாங்க, இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் ஆகாது, அவர் எப்படி ரெடி ஆயிடுவார் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பேரிச்சம்பழம் ஜூஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க, லைட்டாக குடிக்கிட்டோம், உடம்புல சாப்பாடு எடுத்துக்குதா இல்லை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஜூஸ் கொடுத்தவொடனே அப்படியே வயிற்றுலேருந்து வலிஞ்சு வருது, சைட்லேருந்து அப்படியே வலிஞ்சு வருது. அப்போ அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இது ரத்தமா இல்லை போட்ட ஜூஸா, ஏன்னா அதுவும் ரெட் கலராக தான் இருந்துச்சு, இதுவும் டார்க் ப்ரௌனாக இருக்குது, வர்றது எதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்குறாங்க. பால் கொடுத்தவொடனே வெள்ளையாக பால் வருது. பால் வந்தவொடனே புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை இவர்கள் இறக்கும் நிலையை அடைந்து விட்டார்கள், வெளியே வந்து குடல் கிழிஞ்சிருச்சு, இவங்க வந்து இனி வந்து இவங்க தங்க மாட்டாங்க அப்படின்னு. அவர்கள் அருகே நாங்கள் சென்றோம். மக்கள் வந்து உமர்லியான் அவர்களை புகழ்ந்து பேச தொடங்கினார்கள். ஆளாளுக்கு அவங்களோட சிறப்புகளை மனசு நொந்து போயிருக்கிறாங்க, இந்த இடத்து புகழ்ந்து பேசலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க, இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, அல்லாவின் தூதரனான உங்களுடைய தோழமை, இஸ்லாத்தில் உங்களுக்கு இருக்கும் நீங்களே அறிந்துள்ள சிறப்பு, பிறகு நீங்கள் ஆட்சி தலைவராக பதவியேற்று குடிமக்களிடையே நீதியாக நடந்து கொண்டது, பிறகு இப்போது உயிர் தியாகம் செய்யவிருப்பது ஆகியவற்றின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள நற்செய்தியை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். நீங்கள் கொஞ்சம் நஞ்சமாக நற்செயல் செஞ்சுருக்கிறீங்க, இதெல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, ரசூலாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இஸ்லாத்துக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க, நேர்மையான ஆட்சி பண்ணியிருக்கீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக நடந்தீங்க, இப்போ ஷஹாதத்தும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, சந்தோஷம் அடைங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உமர்லியான் அவர்கள், இவை எல்லாம் எனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் பாதகமாக இல்லாமல் இருந்தாலே போதும், எனவே இவை எனக்கு சாதகமாகவும் வேண்டாம் பாதகமாகவும் வேண்டாம், சரிக்கு சமமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ரசூலா கூட இருந்ததுக்கு எனக்கு ஏற்று உழுவுதா அல்ல பாராட்ட போகிறான்னு எனக்கு தெரியல. ரசூலா கூட இருந்தால் நீங்கள் சிறப்பாக பேசுகிறீங்க, இப்போ வேலை செஞ்சதை சிறப்பாக பேசுகிறீங்க, ஒழுங்காக செஞ்சானா அவ்வளோ உழப்பி வச்சிருக்கேன்னு தெரியல. ஆட்சி செஞ்சதை நீங்கள் சிறப்பாக பேசுகிறீங்க, நியாயமான ஆட்சியா இல்லை எதில் கோட்டை விட்டேன்னு எனக்கு தெரியலைங்க. இன்றைக்கி நம்மலாம் வந்து ஒரு ஃபிர்கா இன்றைக்கி வச்சுட்டு இருக்கிறோம்ல, ஒவ்வொரு ஃபிர்கா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, தங்களுடைய அமல்களில் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு. இப்போ புரியுதா இல்லையா, எல்லாம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு கூட்டத்தாரும் தம்முடைய அமல்களில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போ இன்றைக்கி அதுலேருந்தே தெரியுதா இல்லையா, நம்மளுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்கா, செஞ்சுட்டும் உறுத்திட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த இறையச்சம் தக்குவாங்கிறது பேர் என்ன. இப்போ தக்குவா நமக்கு சுத்தமாக கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம தொழுகை நமக்கு ஹாப்பி ஆகிறது, நம்முடைய அமல்களை கொண்டு நம்ம தௌஹீதை கொண்டு நம்மளுடைய சலத் மன்னர்ஜின்னு சொல்லிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஷியாக்கள் வந்து அஹ்லே பைத்துடைய பாசம்னு சொல்லிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நாமளே ஏமாற்றிக்கிறது. நம்ம கிலாஃபத்துக்காக பாடுபட்டு என்னத்தை பாடுபட்டோம், இத்தனை செஞ்சு என்ன சொல்கிறாங்க, அப்பா எல்லாம் பரிசு கொடுக்கலாலும் பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எனக்கு லெஃப்ட் ரைட் வாங்காமல் இருந்து டேலி ஆச்சுன்னா போதும், நோ லாஸ் நோ கெயின், இந்த பிஸ்னஸ் எனக்கு ப்ராஃபிட்டில் போகணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு இப்படி ஒரு பேர் கிடச்சதுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இளைஞர் வந்து போகிறாங்க, அவங்கள்ட்ட பதில் சொல்லி போகிறாங்க. போகும்போது அந்த ஆடை வந்து கரண்டை காலுக்கு மேலே இருக்குது, கீழே இருக்குது. நம்ம அதையும் அட்வைஸ் பண்ணுறாங்க, கரண்டை காலை கீழே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அது பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடி விளக்கம் வேறு இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ஆடை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுங்கிறது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெரிய ஆடை போடுறது ஒன்றும் பெருமையுடைய அடையாளம் கிடையாது. நீ பெருசாக போட்டு போனேன் பைத்தியக்கார மாதிரி போனான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆடை பெருசாக வச்சுருந்தோம்னா அது ஒரு அளவுகள் வேறு. அப்போ ஆனால் அவருடைய போக்கு பாருங்கள், அந்த நேரத்துலையும் தாவா செய்கிறாருன்னா அடிப்பட்டதில் நம்ம வந்து குறுக்காலாம் அந்த நேரத்தில் ஒருத்தன் அம்மனமாக போனால் கூட நமக்கு அம்மனு கிடப்போம், போடா நானே வயிற்றில் அடிபட்டு கிடக்கு, இது சாதாரண விஷயம். இது கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறேன், கூப்பிடுப்பா வரேன் அப்படின்னு கூப்பிட்டு என்னப்பா இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கடைசியாக தாவா செய்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, உமரின் மகன் அப்துல்லாவே என் மீது எவ்வளவு கடன் பாக்கி உள்ளதுங்கிறேன் பாருங்க. கத்தி குத்து வந்த உடனே கலிஃபா இல்லை, உமர் ஐட்டர், வெறும் சாதா உமர். ஆனாலும் சொல்கிற உமரின் மகன் அப்துல்லாவே என் மீது எவ்வளோ கடன் பாக்கி உள்ளது என்று. அவ்வாறே அவர்கள் கணக்கிட்டு பார்த்தனர். 86,000 அல்லது அது போன்று இருப்பதை கண்டார்கள். அந்த 86,000 தீனார் வந்து கடன் வச்சிருக்காரு. இன்னைக்கு எந்த ஆட்சியாளராக செத்த கவுன்சிலருக்காவது இவ்வளோ கடன் இருக்குமா? அது இவர்கிட்ட வந்த செல்வம் என்ன, ரோமாபுரி பாரசீகத்துடைய செல்வங்கள் திறந்து விடப்பட்ட மனிதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் இருந்துச்சுன்னா கூட ஏதோ சொல்லி நீங்கள் சமாளிக்கலாம். ஆமாங்க, என்ன பண்ணுறது, அரபில் என்னங்க விளையுது
அங்கே என்னங்க இருக்குது, டெவலப்மெண்ட் என்னங்க இருக்குங்களா? இன்றைக்கி உமர் லியோன் கையில் என்ன டெவலப் இருந்துச்சு? ரோமாபுரி பாரசீகம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்போ அன்றைக்கி தானே பார்த்தோம் அவங்களுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க அவ்வளோ பெருசு. சரி என்ன பண்ணாங்க, ஜல்சா பண்ணி செலவு பண்ணிட்டாங்களா? அதான் சொல்கிறாங்களா, ரொட்டி ஜலிச்ச மாவு சாப்பிடக்கூடாதுங்கிறேன். ஜலிச்ச மாவு சாப்பிடக்கூடாதுங்கிற உமர் சீரிஸில் ஒரு சீன் வரும், ஒருத்தருக்கு கறி கொண்டாந்து கொடுப்பாரு, இது எனக்கு கொண்டாந்துருக்கா அப்படிம்பார். உமர் சீரிஸில் அவர் கலிஃபானதுக்கு அப்புறம் வேலைக்கார கொண்டாந்து கொடுப்பாரு, இந்த கறி சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லை இது எதுக்கு எனக்கு இல்லை, ரொட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு உங்கள் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்காவது கறி சாப்பிடுங்க அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு சுகது மெயின்டைன் பண்ணவளுக்கு என்ன கடன் வந்திருக்கும், எல்லாம் வாரி கொடுத்தது தான். எல்லாம் பைத்துல் மால்லேருந்து கொடுத்ததுக்கப்புறம் வேற எவனோ ஒருத்தன் கை பசிட்டு வந்து நிற்பான். நம்மளும் கொடுப்போம்ல, ஃபித்ரா டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக 4 பேர் வந்து நிற்பான். முதல்ல விநியோகம் பண்ணிருப்போம்ல ஃபித்ராவுக்கு, இந்த போய் கொடுக்கும்போது 50 டோக்கன் கொடுத்து விடுவாங்க, போவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 4 பேர் வருவான், நமக்கு பரியாமல் இருக்கும், நம்ம கை காசு போட்டு 4 பேர் வாங்கி கொடுத்து போயிடும். அந்த மாதிரி இப்படி கொடுத்து 86,000 ரூபாய் கடன். அந்த கடனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த கடனை அடைப்பதற்கு உமரின் செல்வம் போதும் என்றால் அதிலிருந்து கொடுத்து, அதாவது லேண்டு ப்ராப்பர்ட்டி அசையா சொத்து இருந்ததுன்னா கொடுத்துருங்க. அவ்வாறு போதுமானதாக இல்லாவிட்டால் அதி இப்னு காஃப், அதாவது பனு அதி குலத்தை சார்ந்த என் குலத்தை சார்ந்தவர்கள்ட்ட மக்களிடம் கேட்டு வாங்கிக்கல. எப்படி குலத்தை சார்ந்தவனுக்கு பதவி கிடையாது, கடன் சொன்ன பதவி குளத்தில் இருக்க எவனுக்கும் பதவி கொடுத்துடாதீங்க, இல்லை ஒருத்தனும் வந்துடக்கூடாதுங்கிற. அப்போ குளமும் பாருங்க எந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ போய் காசு கேட்டேன், நம்ம காசா வா அப்படிமா என்ன பண்ணுவேன், அதெல்லாம் காட்டுவாங்க குளத்துக்கான வேலை கேட்டால் மாட்டேங்க, ஆனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஹெல்பிங் மைண்ட் கிடையாது உங்களுக்கு. நம்ம பையன் மேலே வரணும்னு ஆசைப்பட மாட்டேங்க. ஆனால் காசு கொடுக்கும், குளம் வந்து இப்போ குளம் ஒன்று தெரிஞ்சு போச்சா அப்படி குளத்துல வாங்க, இப்போ வெளியே போய் வாங்கல, பதவி கொடுத்தா வெளியே வாங்கினா அவன் உபகாரமா செய்வான். எனக்கு கவனம் போட்டவர் எப்படி தூய்மை பாருங்க, அவங்க கால்குலேட் பண்றாங்க. அவன் மத்தவங்க வெளியே இருக்கிறவங்க செய்வாங்க, என்ன பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க, என் குளத்தை சார்ந்தவங்க என்ன எந்த பிரயோஜனம் அடையல, சாவுக்கு அப்புறம் நான் பிரயோஜனம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து போய் போதுமானதாக அப்படி போய் கேளு, அவர்கள் செல்வம் போதுமானதாக இல்லாவிட்டால் குறைசி குலத்தாரிடம் கேட்டுவாங்க, போய் ஊரில் வசூல் பண்ணி மக்கள் போய் அந்த வசூல் பண்ணி இவர்களை தாண்டி வேறு யாரும் வசூல் பண்ணாங்க சொல்லி சொல்றாங்க. இவர்களிடம் கேட்டு வாங்கிய பின் என் சார்பாக இந்த கடன்களை நீங்க அடைக்கணும், இதை கொண்டு போய் வேற யாரும் பொறுப்பு படுத்தாதீங்க, நீங்க அடைச்சுங்க சொல்லி சொல்றாங்க. ஏன் நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் நீ சென்று உமர் உங்களுக்கு சலாம் கூறுகிறார் என்று கூறு, விசுவாசிகளின் தலைவர் என்று என்னை பற்றி கூறாது, ஏனெனில் நான் இன்று முதல் விசுவாசிகளுக்கு தலைவன் கிடையாது, இன்னிலிருந்து நான் கலீஃபா கிடையாது. மேலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் உமர் தம் 2 தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் அவர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள உங்களின் அறையில் அவர்கள் தம்மையும் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோருகிறார் என்று போய் சொல்லுங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உமர் அபூபக்கர் பக்கத்தில் எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உமர் அவர்களின் புதல்வர் என்று சலாம் கூறி வீட்டுக்குள் நுழைய அனுமதி கேட்ட பிறகு வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்ட செய்தி அறிந்து அழுது கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டார். ஆல்ரெடி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹுக்காக. அப்போது அவர்களை பார்த்து என் தந்தை உமர் இப்னு கத்தாப் தங்களுக்கு சலாம் கூறுகிறார், தம் 2 தோழர்களுடன் தம்மையும் அடக்கம் செய்வதற்கு தங்களிடம் அனுமதி கேட்கிறார் என்று கூறினார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எனக்காக அந்த இடத்தை நான் ஒதுக்கிக் கொள்ள நினைத்தேன், என்னை விட அவருக்கே இப்பொழுது முதலிடம் கொடுக்கிறேன், அவரை அந்த இடத்தில் அடக்கிக் கொள்ளுங்கள். பிறகு அவர் திரும்பி வந்து உமர் ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஆயிஷா ரலியல்லாஹு போனதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னை தூக்கி உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சுன்னு சொல்கிறாங்க. ஒருவர் தன்னோடு அவர்களை அணைத்து கொண்டு சாய் தாமத்தினார். உன்னிடம் வந்த பதில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன நடந்துச்சு போனியா ஆயிஷா ரலியல்லாஹு என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, இதுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், இப்போது என் ஆசை நிறைவேறிவிட்டது, நான் இறந்து விட்டால் என்னை சுமந்து கொண்டு அங்கே போய் அடக்கம் பண்ணிடுங்க. பிறகு ஆயிஷா அவர்களுக்கு நீ சலாம் சொல்லி உமர் இப்னு கத்தாப் அனுமதி கேட்கிறார் என்று மீண்டும் ஒரு முறை அவர்களிடம் அனுமதிக்க. ஏதோ துக்கத்தில் அழுதுட்டு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளும் பண்ணுவோம்ல, சில பேர் வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து கேட்பான், 10,000 ரூபாய் கேட்பாங்க, அதை டக்குன்னு யோசிக்காம கொடுத்துருவோம், ஐயோ இவன் தரமாட்டானே அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நீ கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க போய் மறுபடியும் அப்பா அனுமதி மறுத்தா கூட ஜனாதா எடுத்துகிட்டு ஒரு வாட்டி போய் அனுமதி கேளுங்க, மறுத்துட்டா கூட அப்படியே லெஃப்ட் அடிச்சு இங்கே போயிருங்க, எங்கே பக்கிக்கு ஜன்னத்துல் பக்கி கொண்டு போய் எனக்கு அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்சரா ரலியல்லாஹு வர்றாங்க, மகள் ரசூலுடைய மனைவி, அவங்க வந்துட்டு அவங்களும் அழுகுறாங்க, எல்லாம் அந்த அழுகை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வரும்போது மறுபடியும் உபதேசம் வந்து செய்யப்படுது, இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரை தங்களுக்கு ஒரு கலீஃபாவை அறிவித்து இறுதி உபதேசம் செய்யுங்கள். அதாவது இங்கே இதில் வச்சு எங்கள் ஹஜ்ஜில் வச்சு சில பேர் பேசும்போதே சொல்கிறாங்க 6 பேர் கமிட்டி அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த மரண தருவாய் வரும்போது அந்த ஒரு கனவு பார்க்கும்போது சொல்கிறாங்க எனக்கு அப்புறம் அந்த 6 பேர் கமிட்டின்னு. இப்போது மரணமே வந்துருச்சு, இப்போ வந்து மக்களே சொல்கிறாங்க அபூபக்கர் எப்படி இது பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து சொல்லும்போது அந்த ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மதில் அந்த செய்தி வருது, நீங்கள் நம்பிக்கையாளர் அமீன், நீங்களே ஒரு கலீஃபாவை தேர்வு செய்யுங்கள். எப்படி அபூபக்கரை நம்பிக்கையாளர் என்று நம்பி மக்கள் பொறுப்பை ஒப்படைத்தார்களோ அதுபோல். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு உமரை தேர்ந்தெடுத்தது எப்படி? மக்கள் ஓட்டு போட்டு அந்த தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை அபூபக்கரிடம் கொடுத்தாங்க. அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? மக்கள். அப்போ அபூபக்கர் தேர்வு செஞ்சா மக்களே தேர்வு செஞ்ச மாதிரி, அது மஷூரா செஞ்சு தேர்வு செய்யப்பட்டது தான். ஸோ அந்த மாதிரி இவரையும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களை அபூபக்கரை சமமாக பார்க்குறோம், அபூபக்கரை எப்படி நாங்கள் ஃபுல்லாக நம்பி அவரை நம்பி நாங்கள் ஒரு நல்ல ஆளாக நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பதவியை அடைவதற்கு இவங்க சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க நான் தேர்வு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரீசன் சொல்கிறாங்க, இந்த பதவியை அடைவதற்கு எனது தோழர்களின் முகங்களில் கடுமையான ஆசையை நான் காண்கிறேன்.
சில மூஞ்சிகளை நான் பார்க்குறேன், அதில் வந்து ஆசையை பார்க்குறேன், இந்த பதவிக்காக நான் ஆசையை பார்க்குறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆகவே அது யார் தோழர்கள்? இந்த 6 பேர் கிடையாது. ஏன்னா இவங்க கிடையாதுங்கிறது தானே வருது. இந்த ஆசைப்பட்டவங்க லிஸ்ட்டாக மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆசைப்படாத சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை திருப்தி கொண்ட நிலையில் இருந்த 6 பேர்களை கொண்ட ஆலோசனை குழுவை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 2 பேர் பேரை சொல்கிறாங்க. அபூ உபைதாவோ அல்லது சாலிமோ இருந்திருந்தால் அவர்களில் ஒருவரை நான் தேர்வு செஞ்சிருப்பேன். அபூ உபைதாவோ இல்லை சாலிமையோ இருந்திருந்தால் நான் தேர்வு செஞ்சிருப்பேன். மக்களுடைய அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அபூ உபைதாவை தேர்வு செஞ்சோம்னா அபூபக்கர், நான் சொன்னல 2வது அபூபக்கர் மாதிரி அவர், அபூபக்கருக்கு அடுத்த போஸ்டிங் அவர், அந்த அளவுக்கு அவர் வெயிட்டான ஆள். அப்போ அவரை வந்து நான் தேர்வு செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதில் 129 ஹதீஸ். அதற்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த ஆலோசனை கேட்கும்போது இதில் லிஸ்ட் அந்த பேர்கள் இருக்குல்ல, அந்த 6 பேர் யாருங்கிறது இது புகாரியில் 3700 அந்த பெரிய ஹதீஸ். அது அந்த ஹதீஸ்லேயே அந்த பேர்கள் பட்டியலும் வருது. முதல் பேராக யாரை சொல்கிறாங்க? அலின்னு சொல்கிறாங்க. அலி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர்களின் பெயர்களை குறிப்பிட்டார்கள். இந்த 6 பேர் கொண்ட கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க. இவங்க தான் மக்களை வந்து தேர்வு செய்வாங்க. இவங்க தான் அடுத்த கலீஃபாவை தேர்வு செய்வாங்கங்கிறாங்க. அப்போ இதில் அந்த 10 சொர்க்கவாசிகளில் யாரை கழிக்கிறாங்க? சயீத் பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கழிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பனு அதி குலத்தை சார்ந்தவர், தன்னுடைய குலத்தை சார்ந்தவர், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் இவர் யார்? அஷ்ரத்துல் முபஷரா 10 சொர்க்கவாசிகளில் ஒருத்தர். இதற்காகவே அந்த பதவி அவர் என்ன சொல்கிறார், அந்த இதை வந்து அவர் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உமரின் மகன் அப்துல்லாவும் உங்களுடன் இருப்பார், இவர் பொக்குன்னு ஆயிடுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இவரும் வேணா ஆலோசனையில் இவர் கூட வச்சிங்க. ஆட்சி அதிகாரத்தில் இவருக்கு எந்த பங்கும் இல்லை. செலக்ட் வேணால் இவர் பண்ணலாம், மற்றபடி இவருக்கு பங்கெல்லாம் கிடையாது. இதை மகன் அப்துல்லாவுக்கு ஆறுதல் போன்று கூறினார்கள். ஆறுதலுக்காக இவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு கூடுதலாக தகவல் சொல்கிறாங்க. தலைமை பதவிக்கு சாத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு கிடைத்தால் அதற்கு அவர் தகுதியானவர் தான். அவ்வாறு அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்களில் ஆட்சி தலைவராக ஆக்கப்படுபவர் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களிடம் ஆலோசனை உதவி பெறட்டும். ஏன் தனி குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இவர் நீக்கிறார் அவரை கவர்னர் பதவியிலிருந்து. சாத் பின் அபி வக்காஸ், அது ரொட்டேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, 4 வருஷம் ஆச்சுன்னா நீக்கிடுவாங்க. அப்படி நீக்கிறதுனால என்னடா இவ்வளோ இவர் நீக்கினவர் ஆச்சுன்னு சொல்லி கணக்கு போடாதீங்க. சாத் பின் அபி வக்காஸ் கலிஃபா ஆகிறதுக்கு கூட எலிஜிபிள் தான். அது சொல்லிட்டு சொல்கிறேன், நான் நீக்கினதுக்காக அதுக்காக கலிஃபாவும் அவர் ஆக்கணும், தேர்வு செய்யப்பட்டான். அல்லது மெஷூரால் பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் போது ரோமபுரிக்கு போகிறதா வேண்டாமா இப்படியெல்லாம் பெரிய விஷயங்கள் பேசும்போது இவர் கூட வச்சுக்கணும். இவர்கிட்ட கம்பல்சரி நீங்கள் ஆலோசனை கமிட்டியில் எல்லா கமிட்டிலையும் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஏனெனில் நான் சாத் அவர்களை அவர் இயலாதவர் என்பதோ மோசடி செய்து விட்டார் என்பதாலோ பதவி நீக்கம் செய்யவில்லை. கூஃபாவுடைய அந்த கவர்னர் பதவியிலிருந்து நான் வந்து அவருக்கு காரணமால இதுக்காக இந்த 2 காரணத்துக்காக நான் நீக்கலை. மேலும் இஸ்லாத்தின் முன்னவர்களான முஹாஜிர்களின் உரிமைகளை அறிந்து அவர்களின் கண்ணியத்தை காக்க வேண்டும் என்று எனக்கு பின்னர் வரவிருக்கும் ஆட்சி தலைவருக்கு நான் இறுதி உபதேசம் செய்கிறேன். முஹாஜிர்களை கண்ணியமாக நடத்துங்க, இன்னாடி இருக்கிறவங்க கிட்ட நான் அட்வைஸ் பண்ணுறேங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் நபி தோழர்கள் ஆகிய அவர்கள் தான் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பே ஹிஜ்ரத் நாட்டை தம் இருப்பிடமாக கொண்டு இறை நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்ட அன்சாரிகளுக்கும் நன்மையை புரியும்படி நான் அவருக்கு உபதேசம் செய்கிறேன். இந்த அன்சாரிகளுக்கும் நீங்கள் நல்ல விதமாக பார்த்துங்க. அதான் சொல்கிறேன், போகும்போது இந்த குழந்தையை விட்டுட்டு போகும்போது சொல்லுவாங்க, இந்த பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கோ, அவனுக்கு டாக்டர் படிக்க வச்சிரு, இவனுக்கு இன்ஜினியர் படிக்க வச்சிருக்கிற மாதிரியே சொல்கிறான். அன்சாரிகளுக்கு அவனை பார்த்துங்க. முஹாஜிர்கள் எவ்வளோ இருக்காங்க? முஹாஜிர்கள் ரொம்ப சொற்பம், 100 சொச்சம் அவ்வளோதான். ஏன்னா மக்கா வெற்றிக்கு அப்புறம் விட்டுருந்தோம்னா 1.5 லட்சம் முஹாஜிர்கள் வந்திருப்பாங்க. ரசூல் அப்போ என்ன சொன்னாங்க, ஹிஜ்ரத் முடிஞ்சிருச்சுட்டாங்களா, கோடி கிழிச்சிட்டாங்க. இனி அந்த புக்கை எப்படி சும்மா வந்ததுக்கப்புறம் மிம்பரில் ஏறினதுக்கப்புறம் புக்கு மூடப்பட்டுச்சோ, முஹாஜிர்கள் அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வந்தவங்க மக்காலேருந்து வந்தவங்களாம் முஹாஜிர் கிடையாது. மக்காலேருந்து வந்தவங்க இப்போ இன்றைக்கி நாம மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிறதெல்லாம் நாமெல்லாம் முஹாஜிர் ஆயிடுவோமா? நம்ம போகிறதெல்லாம் டூரிஸ்ட்டு. அந்த மாதிரி வந்து பின்னாடி கணக்கில் அது வராது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சொற்ப கூட்டம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவர்களில் நன்மை புரிபவரிடம் இருந்து ஏற்கப்பட்டு அவர்களில் தவறிழைப்பவர் மன்னிக்கப்பட வேண்டும். நகர்ப்புற மக்களுக்கு நன்மை செய்யும்படி அவருக்கு நான் உபதேசம் செய்யணும். என்ன சொல்கிறாங்க, இந்த அன்சாரிகளும் முஹாஜிர்களும் நல்லது செஞ்சால் சந்தோஷப்படுங்க, அவங்க தப்பு செஞ்சால் மன்னிச்சு விட்ருங்க. அவங்க 2 பேருக்கு என்ன ஸ்டேட்டஸ், அவங்க தப்பு செஞ்சால் அவங்களை குறையெல்லாம் பேசக்கூடாது, அவங்க தப்பு செஞ்சால் மன்னிக்கப்பட்டுருணும், நல்லது செஞ்சால் அவங்களை சந்தோஷப்படுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த நகரவாசிகளுக்கு நல்லது செய்யுங்க, அதாவது இந்த மதீனாவாசிகள், இந்த டவுனில் வாழக்கூடிய மக்கள். ஏன்னா இவங்க தான் ஜியாதுக்கு போகிறவங்க, இந்த போருக்கு கிளம்பி போகிறதெல்லாம் இவங்க தான் போகணும், பெரிய லெவலில் தியாகங்கள் இவங்க தான் பண்ணணும். ஏனெனில் அவர்கள் இஸ்லாத்திற்கு உறுதுணை ஆவர். நிதி திரட்டி தருவோம், நிதி எங்கிருந்து திரட்ட முடியும்? அந்த வெளியே அந்த நடக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகள் இருந்து தான் எதிரிகளை ஆத்திரமடைய செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இவங்க தான் எதிரிகளை வந்து அவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய இராணுவ படை அப்படிங்கிறாங்க. அவர்களிடம் இருந்து அவர்களின் தேவைகளுக்கு போக எஞ்சியதை மட்டுமே எடுத்துக்கொள்ளவும். ஜக்காத்தை சொல்கிறேன், அவங்க மேலதிகமாக இருக்கிற பணத்தை எடுத்துக்கங்க, அதையும் அவர்களின் சம்மதத்துடன் தான் எடுக்க வேண்டும். மேலும் கிராமப்புற அரபுகளுக்கு நன்மையே புரியும்படி அவருக்கு நான் உபதேசம் செய்கிறேன். அந்த பின்னாடி வர கலீஃபாவுக்கு சொல்கிறேன், இந்த கிராமவாசிகளுடைய நலனை நல்லா இது பண்ணுங்க. ஏனெனில் அவர்களே பூர்வீக அரபிகளும், அவங்க தான் இஸ்மாயில் நபியோடைய சந்ததிகள். காலங்காலம் இன்றைக்கும் இருக்காங்க, இன்றைக்கும் போய் பாருங்கள், அதே வாழ்க்கை தான், அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. போனீங்கன்னா ஒரு ஆட்டு போட்டுக்கிட்டு எங்கள் தூரத்தில் பாலைவனத்தில் போகும் பாருங்கள், இன்றைக்கும் அவங்க இருக்காங்க. தஜ்ஜாலை எதிர்த்து போர் புரியக்கூடியவங்களும் அவங்க தான் அப்படிங்கிறாங்க. ரசூலா சொன்னேன், இன்றைக்கும் அந்த கிராமப்புற அரபிவாசிகள் அப்படியே தான் இருக்காங்க. அவர்களே பூர்வீக அரபிகளும் இஸ்லாத்தின் அடிப்படையும் அவர் இஸ்லாத்துடைய
ஆணி வேற அவங்க தான் அப்படிங்கிறாங்க. அவர்களின் செல்வத்தில் மலிவானவை மட்டுமே எடுக்கப்படும். அவன் என்ன செல்வம் வச்சிருப்பான், அவங்ககிட்ட போய் சும்மா ஒரு பேருக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க, ஜகாத்துங்கிற பேரில் ஏதோ ஒன்று சும்மா அதை கொடுப்பா இதை கொடுப்பான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே எடுக்கப்பட்டு அவர்களிடையே உள்ள ஏழைகளுக்கு வழங்கப்படும். அங்கேயே பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க, வர்றதே 10 ரூபா வரும், அங்கேயே வாங்கி பிரித்து கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல. மேலும் அல்லாவின் பொறுப்பிலும் அவனுடைய தூதரின் பொறுப்பிலும் இருப்பவர்களான முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எது இந்த பைத்துல் முகத்தஸில் ஒரு ஒப்பந்தம் தொங்குதில்லை, யூதர்களை உள்ள விடாதீங்கிறது யாருக்கு போட்ட ஒப்பந்தம்? அது முஸ்லீம் அல்லாதவர்களிடம் போட்ட வாக்குறுதி, அது கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. நீங்கள் எங்களை நம்பி இந்த இடத்த கொடுங்க, நீங்கள் எப்படி யூதர்கள் இங்கே வராமல் பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நாங்களும் பார்த்துக்கோண்டு. அப்போ அந்த ஒப்பந்தம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களுக்காக போர் புரிய வேண்டும். யூதர்கள் வந்தால் நீங்கள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க, யூதர்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி இருந்த முஸ்லீம் என்ன பண்ணான், சண்டை போட்டது யார்? உஸ்மானிய கலீஃபாக்கு எதிராக இல்லை, இங்கே இருந்து சவுதி இந்த கவர்மெண்ட் இவங்க தான் போய் சண்டை போட்டாங்க. போட்டு காப்பு வரி இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்போசிட்டில் சண்டை போட்டாங்க. எல்லாம் உதவி செஞ்சிருவானா, ஏன்னா அங்கேயும் சண்டை போடுவேன் இங்கேயும் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தாட்டி விட்டான். அவர்களின் சக்திக்கேற்ப தவிர அவர்கள் சிரமத்திற்குள்ளாக்கப்படக்கூடாது என்று நான் அவருக்கு உபதேசம் செய்கிறேன். பெரிய உபதேசம் செய்கிறாங்க பின்னாடி வர கலீஃபாவுக்கு. அப்போ இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹதீஸில் வேறு சில வார்த்தைகள் கொண்டு வருது. ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ரசூலா இவங்க சொல்கிறாங்க, மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், முஹாஜிர்களின் எண்ணிக்கையோ குறைந்து கொண்டு வருகிறது. மக்கள் பெருசாயிட்டே போகிறாங்க, முஹாஜிர்கள் ரொம்ப கம்மியாயிட்டே வராங்க. நான் உங்களை அன்சாரிகளை குறித்து உபதேசம் செய்கிறேன், இஸ்லாம் அவர்களிடமே வந்து அடைக்கலம் தேடியது. பாலைவன அரபுகளை குறித்து உபதேசம் செய்கிறேன், அவர்கள் தான் முஸ்லிம்களின் அஸ்திவார வலிமையாகும். முஸ்லீம் அல்லாத திம்மிகளை குறித்தும் உபதேசம் செய்கிறேன், அவர்களுக்கு உங்களின் இறை தூதர் அவர்கள் தான் அடைக்கலம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இன்னொரு ஹதீஸ்லையும் அதில் இந்த பாலைவன அரபுகளை பற்றி சொல்லும்போது ரசூல்லா கூடுதலாக சொல்கிறாங்க. ரசூல்லா சொன்ன ஒரு உபதேசம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாலைவன அரபுகள் உங்களுக்கு சகோதரர்களும் உங்கள் எதிரிகளுக்கு எதிரிகளும் ஆவார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த பாலைவன அரபுகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள சாதாரணமாக நினைக்காதீங்க, அவங்க எந்த ரோலும் இருக்காது, ஆனால் அவங்க தான் மெயின் ஆளுங்க. கடைசியாக பாரு, இந்த ரோமாபுரியை ஜெயிக்க முடியல, ஈராக் பாரசீகத்தை ஜெயிக்க முடியல, உமர்லியானு படைக்கு ஆள் திரட்டும் போது யாராவது வந்தாங்களா? மதீனாவில் கூப்பிட்றாங்கல்ல வாங்க வாங்கணும் போது யாருமே போகல. முத்தன்னா இப்னு ஹாரிஸ் படைக்கு கூப்பிட்றாங்க, எந்திரிச்சு போங்கன்னா மதீனாவாசிகள் என்ன சொல்கிறாங்க, இல்லை காலிதெல்லாம் ரோமுக்கு போயிட்டாரு, இங்கே போகிறதுக்கு மக்கள்லாம் யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க. அப்படிங்கும்போது கடைசியாக என்ன ஐடியா கொடுக்குறாங்க, அபூபக்கர் வந்து பாலைவன அரபுகளை வந்து சேர்த்த வேணாம்னு சொல்லியிருந்தாங்க, இனிமேல் அவங்கள சேர்த்திக்கலாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தில் வீழ்த்தினது யார்? வீழ்த்தினது அபூபக்கராக இருந்தாலும் உமராக இருந்தாலும் மெயின் அந்த நின்று சண்டை போட்டது, யானைகள் மேலே ஏறி சண்டை போட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலைவன அரபுகள் தான். இந்த பாலைவன அரபுகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க வந்து காட்டு மிராண்டிங்க, அவங்கள டியூனிங்லாம் பண்ண முடியாது, அவங்ககிட்ட வேலை மட்டும் தான் வாங்க முடியும், அவங்க லீடர்ஷிப் கிடையாது. அவங்க சொன்னால் செய்வான், அந்த மாதிரி இருப்பாங்கல்ல மக்கள், இதெல்லாம் எனக்கு சரி வராதுங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மாதிரி இருப்பான். இல்லை ஐடியாலாம் எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு, ஏன்னா ஐடியா வராது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எந்திரிப்பாங்க, உட்காருவாங்க. அது மாதிரி அவங்கள வந்து கிளாஸ் எடுத்துலாம் புரிய வைக்க முடியாது. அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்கள பாவ கணக்கெல்லாம் சேர்த்த முடியாது. ரசூலா வந்து சட்டை பிடிச்சி தான் கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து கேட்கும்போது எப்படி கேட்பாங்க, முகமது காசு கொடுக்குறியா இல்லையா, கொண்டு போய் தள்ளிடுவாங்க, கனிமத்து பங்கு கொடுன்னு சொல்லி பிரிக்க சொல்லி அந்த டேபிள்லாம் தள்ளி விட்டு ரசூலா கொண்டு போய் முள்ளு மேலே இழுத்துட்டு போயிடுவாங்க. ரசூலா சிரிச்சிட்டு இருப்பாங்க, உமர்லியானும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள பேச முடியாது. இன்றைக்கும் அவங்க ஹஜ்ஜுக்கும் அப்படியே தான் வராங்க. இன்றைக்கி வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்காங்க சவுதியில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெட்டல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஹரமுக்குள்ளே போகும்போது மெட்டல் டிடெக்டர் இருக்கும், எல்லாம் பயங்கரமாக உங்களுக்கு செக்கிங்லாம் இருக்கும். அவங்க வாளோட யார் பாலைவன அரபுகள் இன்றைக்கும் வாளோட வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா போலீஸ் ஆர்மி எல்லாம் நவுந்துட்டு ஹஜ்ஜு டைமில் மட்டும்தான் அவங்க ஊருக்குள்ளே வருவாங்களாம். அவங்க மேலேயே தான் இருப்பாங்க, அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. வரும்போது ஹஜ்ஜு டைமில் ஹஜ்ஜுக்கு ஏறாம கட்டிட்டு வருவான். எவனாவது பேசுனீங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போயிடுவான். வாயினா சபை இந்த சட்டம் இந்த லொட்டு லோசுக்கெல்லாம் தூக்கி வெளியே கொண்டு போய் வச்சிரு. நாங்கள் அந்த காலத்துலேருந்து இப்படியே தான் ஃபாலோ பண்ணிருக்கோம், அவ்வளோதான். இப்படியே தான் எங்கள் ரூல்ஸ். என்ன அப்டேட் ஆயிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஒட்டத்தில் போனால் இன்றைக்கி வந்து அந்த ஒரு ஜீப் வச்சிருக்காங்க, இந்த புல்லுக்கட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்களை கிடையாது. இவங்களை மேய்க்கிறதுக்கு தான் ரசூலா ஒரு டெக்னிக் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பல திருமணம் பண்ணுது. ஏன்னா பனு ஹாஷிம்களுக்கு மட்டும்தான் இவன் கட்டுப்படுவாங்க. ஏன்னா ரசூலா ஒத்துக்கிட்டாச்சு. இவன் மைண்டில் ஃபிட் ஆனது என்ன, ரசூலா ஓகே, பனு ஹாஷிம் ஓகே பனு ஹாஷிம் சொன்னால் ஓகே. அப்போ மற்ற குழந்தை வந்து கலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஒத்துக்குவானா. அதனால தான் என்ன பண்ணாங்க, உமர்லியானோட மகளை கல்யாணம் பண்ணாங்க, அபூபக்கருடைய மகளை கல்யாணம் பண்ணாங்களா. இப்போ பனு ஹாஷிமோட சேர்த்து போய் உனக்கு இன்னொரு ஃபீலிங் ஆகுது மைண்டில், என்ன பனு தைமுக்கும் நம்ம கட்டுப்படணும், ஏன் ரசூல்லாவுடைய குலம் அப்படின்னு. அடுத்து உமர்லியானோட மகளை கல்யாணம் பண்ண அவனுக்கு ஃபைட் ஆகுது. பனு ஹாத்தி சொன்னாலும் நாங்கள் கேட்கணும், இல்லைன்னா உமர்லியானு சொன்னாலும் போக மாட்டான். கலீஃபா இருந்துட்டு போ அப்படிமா, இல்லையா குரானில் சமீனா தானே இருந்துக்கிட்டோம் அப்படிமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ரசூல்லா சொன்னாங்க செஞ்சு, அதை சொல்லி தான் அவனை கேன்வஸும் பண்ணியிருந்தாங்க தெரியுமில்ல. இந்த ஜக்காத்துக்கு கொடுக்க மறுத்து சொல்லும்போது அவன் என்ன சொன்னான், காட்டரபி ரசூலா இருந்தாங்க ஜக்காத்து கொடுத்தோம், ரசூலா இல்லை நாங்கள் எப்படி ஜக்காத்து கொடுப்போம், அதை சொல்லி தான் அவனை வழி கெடுத்திருக்காங்க யாரோ அந்த கூட்டத்தில் இருந்த கேங் எல்லாமே. அதுக்கப்புறம் உமர்லியானு அபூபக்கர்லியானு சண்டை போட்டு காலித் பின் வலீத் போய் சண்டை போட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி புரிய வச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரசூலா யாரெல்லாம் கல்யாணம் பண்ணாலும் அந்த குலத்துக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்படுவான். அப்போ அதில் வந்து என்ன உஸ்மான் ரலியல்லாஹு கட்டுப்படுறதுக்கு என்ன ஆயிடுச்சு, பனு உமையா. உஸ்மான் ரலியல்லாஹு 2 மகளை கொடுத்தாங்களா, அப்போ பனு உமையா சொன்னாலும் கேட்பான். அடுத்து யார், அலி ரலியல்லாஹு பனு ஹாஷிம், அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமா, அப்போ அவங்களுக்கு கட்டுப்படுவோம். இப்போ இதெல்லாம் வந்து ரசூலா அவங்களுக்கு மேய்க்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போனது, இல்லைனாலும் அவனை வந்து இது பண்ண முடியாது. அப்போ இந்த விஷயம் முடிஞ்ச உடனே இந்த கத்தி குத்து ஆகி கத்தி கொண்டாந்து போட்டிருக்காங்க. 3 நாட்கள் உமர்லியானு அந்த நிலையில தான் இருந்தாங்க. அந்த ஒரு துன்பமான அந்த ஒரு நிலையில தான்
அவங்க இருந்தாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொண்டாந்து கட்டில் போட்டிருக்காங்க, ஜனாசாவை கட்டில் போட்டிருக்காங்க. கட்டில் போட்டு ஆளாளுக்கு மக்கள் வந்து கட்டில் சூழ்ந்துக்கிட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்க உமர்லியானுடைய அந்த இதுக்காக அவருக்காக பிரார்த்தனையும் கருணையும் வேண்டினார்கள். நானும் அக்கூட்டத்தில் ஒருவனாக இருந்தேன். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, திடீரென்று ஒரு குரல் பின்னாலிருந்து ஒலிக்குது, என் தோளின் மீது வந்து சாய்ந்தது. திடீர்னு தோளில் வந்து ஒருத்தர் சாஞ்சிக்கிறாரு, சாஞ்சிட்டு பின்னாலிருந்து பேசுகிறார். திரும்பி பார்க்குறாரு, அலி பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாவின் முன்னால் நிற்கப்படும் போது இவரின் அமல்களைப் போல் எனது அமல்கள் இருந்திருக்க கூடாதா என்று நான் ஏங்கும் ஒருவர் இந்த பூமியில் உங்களுக்கு பிறகு ஒருவரும் இல்லை. மறுமையில் நான் போய் என் அமல்களை காட்டும்போது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் எடுத்து மேலே வைக்கும்போது நீ என்ன வச்சிருக்க அப்படிங்கும்போது அல்லா கிட்ட கொண்டாந்து இப்படி அடிக்கிட்டு இருப்பாங்களே, இப்படி இந்த பக்கம் உமரை அடிக்கிட்டு இருப்பாரு, நான் பின்னாடி லைனில் நின்றுட்டு இருப்பேன். அவரை பார்த்து நான் ஒருத்தரை பார்த்து நான் ஆசைப்படுறேன்னா அது நீங்கள் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரும் அமலுங்கிறோம்ல, என்ன அமல் இவர் செஞ்சார்? நீதமான ஆட்சி எல்லாம் செஞ்சுட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இல்லை. உங்கள் நண்பர்களை பார்க்க போகிறீங்க, சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க. அடிக்கடி நான் கேட்பேன் ரசூலுல்லாஹ் பேசி, நான் அபூபக்கர் உமர் இங்கே போனோம் அங்கே போனோம் அப்படி போனோம். இந்த கபரில் இடம் உங்களுக்கு தான் கிடைக்கும், நான் ஆசை கணக்கு போட்டேன் அப்படிங்கிறது. இடம் கிடச்சிருச்சு இல்லை உங்களுக்கு. அவரும் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காரு. அந்த இடம் யாருக்கு? உமர் ரசூலுல்லாஹ். அது ஒட்டியில் வரணும், தள்ளி இன்னும் அடிக்கிட்டு போகலாம். இருந்தாலும் அந்த ஒட்டி இருக்கிற இடம் தானே வேல்யூ. ரசூலுல்லாஹ்க்கு ஒட்டி அப்படி பக்கத்தில் இருந்தாலும் ஆனால் ரசூலுல்லாஹ் கூட இவர் இருப்பார் மறுமையில். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில் 3685, முஸ்லீமில் 2389. இன்ஷால்லா அது மீதி அடுத்த இதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், 1 மணிக்கு மேலே. சரி, இந்த மீதி அடுத்த கிளாஸில் இன்ஷால்லா மீதி இருக்கிற அந்த பகுதியை வந்து இன்னொரு பகுதியை கவர் பண்ணிடுவோம். போதும், எவ்வளோ ஆச்சு டைம்?